அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது இது வந்து பால் அரிசி இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை செஞ்சு டால்பினா சாப்பிட்ருக்கா. யார் சாப்பிட்ருக்கிறது? நம்ம நபி முகம்மது நபி சாப்பிட்ருக்காங்க. இந்த இதை இப்படி செஞ்சு நல்லா சாப்பிட்ருக்காங்க. இப்போ பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து முகமது நபி வந்து பரிந்துரைக்கப்பட்ட இந்த பார்லி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து டால்ஃபினான்னு ஒரு ரெசிபி இன்னைக்கு செஞ்சு காட்டுறோம். இதுக்கு வந்து 8 hours இந்த பார்லி அரிசியை வந்து ஊற வச்சிடணும். இந்த பாதாம் பருப்பும் இதுவும் அது கூட ஊற வச்சிருங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான். மையாக அரைச்சிருங்க. நெய்ஸாக அரைச்சிட்டு 1/2 லிட்டரு பால் தேவையான அளவு 1/2 லிட்டரு. அப்புறம் வந்து காட்டு தேன் எடுத்துருக்கோம். இது நல்ல பியூரான தேன், காட்டு தேன். அப்புறம் பாதாம், காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம்பழம். இதுக்கு வந்து கம்மியான பொருட்கள் தான் தேவை. ஆனால் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. இதில் வந்து பீட்டா குல்கன்னு ஒரு இது இருக்குது. அது வந்து கொழுப்பை கரைக்கக்கூடியது. அது வந்து இது வந்து வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு நார்ச்சத்து, ஹீமோகுளோபின் எல்லாமே இதில் வந்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நல்லது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு, மன அழுத்தத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம், அப்புறம் மூளை வளர்ச்சி பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது வேறு எந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம் உங்கள் இஷ்டப்படி. நாங்கள் எப்படின்னு செஞ்சு காட்டுவோம் பாருங்கள். இப்போ பாலை காய்ச்ச போகிறோம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இந்த பார்லி அரிசியை வந்து ஊற வச்சதை நல்லா ஒரு 5-6 வாட்டி அலசி எடுத்துருங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். காலையிலே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அது 8 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சால் தான் இந்த கஞ்சிக்கு நல்லா இருக்கும். பாதாமும் ஊற வச்சுருங்க, இந்த பார்லி அரிசியும் ஊற வச்சுருங்க. இந்த பார்லி அரிசியை வந்து நாங்கள்லாம் மாசமாக குழந்தை உண்டாகி இருக்கும்போது, கவுத்தில் பிள்ளை இருக்கும்போது இதை வந்து நாங்கள் காய்ச்சி தேங்காய் பாலை ஊற்றி காய்ச்சி குடிச்சிருவோம். இது அப்போ பாருங்க, அது அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ உதவியா இருந்ததுனால தான் அப்போ உள்ளவங்க எல்லாம் இதைத்தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ உள்ளவங்க டாக்டர் மருந்து சாப்பிடுறோம். நாங்களாம் மருந்து சாப்பிட்டதே இல்லை. மருந்து சாப்பிடாம குழந்தை பெற்றோம். இல்லை, எங்க நனிமா சொல்லுவாங்க பார்லி கஞ்சி சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறாங்க. வந்து டயட் இருக்கிறவங்க வந்து கொழுப்பு வந்து பித்தப்பையில போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது சாப்பிடும்போது சேராம பாதுகாக்கும். ஆமா. இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அவ்வளோ நல்ல அரிசியோ? எனக்கு எல்லாமே இருக்கு. மாமிலாம் இதை சாப்பிட்டு தான் பிள்ளைங்களாம் பெற்றாங்கண்ணா. நல்ல மை போல் அரைச்சாச்சு. 100 கிராம் பார்லி அரிசி, 1/2 லிட்டரு பால், ஒரு 6-7 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதையும் அதில் போட்டு அரைச்சிருக்கோம். அது நல்லா இந்த மாதிரி மை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். பால் 1/2 லிட்டரு பால் காய்ச்சிருக்கோம். இப்போ இறக்கணும். காஞ்சிருச்சு, இறக்கிட்டோம். அது பத்திரமா இதில் வந்து எண்ணெய் நெய்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். இந்த இதில் எடுத்து வச்சுருக்கோம்னா இந்த பொருளே செஞ்சுருவோம். பால் அதில் ஊற்றுறோம். இந்த பார்லி அரிசி அரைச்சி வச்சுருக்கதை அப்படியே அந்த பாலில் ஊற்றி அப்படியே மெதுவாக கிண்டுங்க. அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இறைவன் தூதரே சொன்னனால இந்த உணவு வந்து ரொம்ப பரக்கத்தான உணவாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த பார்லி அரிசியை வந்து மாசமாக இருக்கும்போது நெடுகளுமே நாங்கள் வந்து அந்த பார்லி அரிசியை காய்ச்சி தேங்காய் பால் ஊற்றி குடிப்போம். அடுத்தது வந்து அரிசி நம்ம புழுங்கரிசியை போட்டு அதில் வந்து வெந்தயம் வெள்ளைப்பூடு உரித்து போட்டு அதில் தேங்காய் பால் கடைசியாக ஊற்றணும். காய்ச்சி கீச்சி எல்லாம் வந்து நல்லா வரும்போது கடைசியாக தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கிட்டு ஊற்றி கிண்டி அந்த கஞ்சியை சாப்பிடணும். கேழ்வரகு கூழை கிண்டி அதை களியை கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி அதை சாப்பிடுவோம். கருப்பு நாங்கள் இந்த மாதிரி விதமான சாப்பாடு கம்மங்கூழ் கிண்டி சாப்பிடுவோம். பதனி வாங்கி அதில் சோறாக்கி பதனியிலே சோறாக்கி சாப்பிடுவோம். அரிசி பச்சரிசி போட்டு சோறு செஞ்சு சாப்பிடுவோம்.
இது மாதிரி சாப்பாடே நாங்கள் மாசமாக இருக்கும்போது திண்டுதே இந்த பிள்ளையில நாங்கள் பெற்றது. இப்போ என்னடாண்டா அங்கே அப்புறம் பார்த்தா அதிகமான தண்ணி எடுக்கிறது. வயிறு வலிச்சுக்கிட்டு இருக்கையில பானை தண்ணி தூக்கிட்டு வருவோம், தலையில் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், துவைச்சிட்டு கூரையில் குளிச்சுட்டு வருவோம், வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் வந்து பிள்ளைய பெறுவோம். அந்த மாதிரிலாம் ஒரு தருணங்களையெல்லாம் இப்போ விட்டுட்டு இப்போ மக்களுக்கு உடற்பயிற்சியும் இல்லை, சாப்பாடு வகையில் எதுக்கு எடுத்தாலும் அங்கே டாக்டர் தான் பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், அது கண்டிப்பாக செக்கப் பண்ண. அந்த காலம் மாதிரி நம்ம அதுக்காக நான் இருக்க சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உடற்பயிற்சியை கொண்டு வாங்க, சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்டுக்கோங்க, நார்மலாக பிள்ளைய பெறுங்க. அதைத்தான் நான் வேண்டுகிறேன். ஆப்ரேஷன் தேவையில்லை. அதுக்கு மேலே சத்துள்ளதையும் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து எதையும் குறை சொல்லலை. இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறது. பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, நச்சு அந்த இது அதெல்லாம் திங்கலாம். அதை பற்றிலாம் ஒன்று. இப்போ வந்து பாருங்கள், 2 குழந்தைக்கு மேலே பெற மாட்டேங்கிறாங்க. இப்போ அரசாங்கமே மறுபடியும் பெற சொல்லுது. குழந்தை பத்தலையாம், எண்ணிக்கை குறைஞ்சிருச்சான். அந்த குழந்தையினுடைய இதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு இப்போ பெற சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிறா. ஏன் அந்த அரசாங்கம் அவங்க நல்ல ஸ்கூலாக நடத்துகிறா பிள்ளைகளை சேர்த்துருவாங்கல்ல. காசு கட்ட முடியாமல் தான் கவலை போட்டுக்கிட்டு பிள்ளைய பெற மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக. கல் உப்பு போடுறேன் கொஞ்சமாக. இந்த பாலில் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த அரைச்சி வச்ச பார்லி, பாதாம், முந்திரி இதெல்லாம் நல்லா. ஏன்னா ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் கூட நீங்கள் போடலாம். நோம்பு நேரத்தில் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சத்து இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நோம்பு திறந்துட்டுலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அது நல்ல. இப்போ வந்து இதில் வந்து இந்த பேரிச்சம்பழம் போடணும். இப்போது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இந்த பேரிச்சம்பழத்தோடய நீங்கள் விட்டுருங்க. இது நாட்டு சக்கரை போட தேவையில்லை. நல்லா கிண்டு. நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஆமாம். அப்புறமா ஒன்று போடவா? இன்னும் கொஞ்சம் போடும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க. கிண்டி இதனால அந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த தேன் வந்து கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது தேன். இது வந்து காட்டுத்தேன். ஆனால் வந்து அதை பார்த்தா சாப்பிட்டு பார்த்தா கசப்பு தன்மை இருக்குது. அதுதான் ஒரிஜினல் தேன். மற்றபடிக்கு தேன் இனிச்சா போதாது, கசப்பு தன்மை இருக்கணும். அதுதான் ஒரிஜினல். இப்போ வந்து இந்த தேன் வந்து அது மேலே அப்படி ஊற்றணும். இப்படி எல்லாத்தையும் கலந்து கொடுக்க, தனியாக குடிக்காது பசங்க. ஆமாம், இந்த மாதிரி தேன்லாம் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. ஆமாம், இந்த மாதிரி கொடுத்தா உடம்புக்கு நல்லது. இது வந்து கொஞ்சம் முந்திரி, அதுக்குள்ளே பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், நட்ஸ் எல்லாம். அதெல்லாம் மேலே போட்டுருங்க. கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க, நம்மளோட இஷ்டம் தான். டால்பினா ரெடி ஆயிடுச்சு. பார்லி அரிசி கஞ்சி. இது வந்து நீங்கள் வீட்டில் வாரத்தில் 2 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கலக்கிட்டு அப்படியே அதில் ஊற்றுற மாதிரி அது கடைசியில் என்ன எல்லாருமே பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. இது ஒரு மாதிரி வேற மாதிரி ஃப்ளேவர். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. டால்பினோ, இதுக்கு பேர் டால்பினா. ஆமாம், இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப சத்தான பொருள். சரி, நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும். இந்த மாதிரி உள்ளதை விட்டுறாதீங்க. எல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் செஞ்சு நல்லா சாப்பிடணும். வாரத்தில் ஒரு தரம்னாலும் சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல எனர்ஜி, உங்களுக்கு எனர்ஜி இருக்கும்.
அதோட வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.